வேத புஸ்தகத்தில் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இயேசு எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகியு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் இயேசு போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்து மரத்தில் ஏறினான். இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு மனிதனுக்குள்ள ஆசை. இவன் எரிகோ என்ற பட்டணத்தில் பெரிய செல்வந்தன், பெரிய பணக்காரன், பெரிய ஒரு கவர்மெண்ட் ஜாப் அவனுக்கு, சீஃப் டேக்ஸ் கலெக்டர், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்னு சொல்லலை. இப்போ அது மாதிரி பெரிய ஒரு கவர்மெண்டில் ஆஃபீஸர். இப்போ நல்ல பதவி, நிறைய பணம் எல்லாமே இருந்தார். நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. இயேசு பற்றி கேள்விப்பட்டேன். இப்படி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் கடவுள் மனிதனான மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டதுனால இவர் எப்படிப்பட்டவனை பார்க்கணும் ஆசைப்பட்டான். இயேசு அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார். அவனை காண்கிற தேவன் என்றும் அவனை ரட்சிக்கிற ஆண்டவர் என்று தன்னை வெளிப்படுத்தி அவனுடைய குடும்பத்தில் இருக்கிற பாவ சாபத்தை மாற்றி ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்தார். அதான் எழுதப்பட்டிருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டாலே உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அவரை குறித்து நிறைய நம்ம தியானித்தோம். அவர் காண்கிற ஒரு தேவன், அவர் நம்ம அன்போடு அழைக்கிற ஒரு ஆண்டவர், நம்மை ரட்சிக்கிற ஒரு ஆண்டவர் என்று, அவர் வல்லமையுள்ள தேவன் என்றெல்லாம் தியானித்தோம். வேத புஸ்தகத்தில் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இயேசுவுக்கு சொல்லப்பட்ட பல பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இயேசுவுக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டது. அவருடைய பெயர்கள் அவருடைய சுபாவம், அவருடைய குணம், அவருடைய வல்லமை, அவருடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்துகிறது. அப்போது இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு பெயரை இன்றைக்கு நம்ம கொஞ்ச நேரம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ். இயேசு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர் பாருங்கள், சமாதான பிரபு என்பது. வேதத்தில் நம்மை சிருஷ்டித்த தேவன், அண்ட சராசரங்களை ஆண்டு நடத்துகிற தேவனுக்கு பல பெயர்கள் இருக்கிறது. அவர் சர்வ வல்லமை உள்ளவர், உன்னதமான தேவன், சேனைகளின் கர்த்தர், இப்படி பல பெயர்கள் இருக்கிறது. அதிலே ஒரு பெயர் சமாதானத்தின் தேவன், காட் ஆஃப் பீஸ், சமாதானத்தின் தேவன். வேதத்தில் பல வசனங்களிலே அந்த பெயர்கள் குறிப்பிடப்படுகிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ரோமர் 15ஆம் அதிகாரம் 33வது வசனம், 1 தெசலோனிக்கேயர் 5:23, இந்த வசனங்கள் எல்லாம் சமாதானத்தின் தேவன் என்று குறிப்பிடப்படுகிறாரு. அப்போ கடவுள் என்கிறவர் சமாதானத்தை தருகிற சமாதானத்தின் தேவன். அவரை பார்க்க முடியாது, அவருக்கு ரூபமில்லை, ஒளியாயிருக்கிறார், வெளிச்சமாயிருக்கிறார், ஒருவரும் காணக்கூடாதவர். அப்படிப்பட்ட தேவன் மனிதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தவும், கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை மனிதர்களுக்கு காண்பிக்கவும், அவர் அதே பிரகாசத்தோடு வெளிச்சத்தோடு வந்தால் மனிதனால் தாங்க முடியாது. அதனால் தன்னுடைய மகிமையை துறந்து அவர் மனுஷ ரூபம் எடுத்து இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தார். அதனால தான் இயேசுவை நெருங்க முடிந்தது மனிதர்களால். அதனால் அவர் மனிதனாக இந்த உலகத்தில் வந்தபோது அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் தான் சமாதான பிரபு. சமாதானத்தின் தேவன் சமாதான பிரபுவாக இந்த உலகத்தில் வந்தார். பிரின்ஸ் ஆஃப் பீஸ், அவர் தான் சமாதான பிரபு. அவர் இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் சமாதானம் இல்லாதபடி வேதனைப்பட்ட அநேகருக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதித்தார். இன்றைக்கி உங்களுடைய உள்ளத்தை சோதித்து பாருங்கள். உள்ளத்தில் சமாதானம் இருக்கிறதா? நிம்மதின்னு சொல்கிற ஆத்ம அமைதி, நிம்மதி உங்களுக்கு உள்ளத்தில் இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். எல்லாரும் இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் தனிமையாக படுக்கைக்கு போகும்போது உங்களுக்குள்ள ஒரு ஆத்ம அமைதி, நிம்மதி இருக்குதா? சோதித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், இந்த உலகத்திலேயே இப்படி சொன்ன ஒரே ஒருவர் இயேசு மாத்திரம்தான். அவர் என்ன சொல்றார்? சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன்.
ஐ வில் கிவ் மை பீஸ் unto you. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுப்பது இல்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். உலகம் ஒரு சமாதானம் கொடுக்கும். எப்போ பரீட்சை எழுதுகிற பிள்ளைகள் ரிசல்ட் வந்து வெற்றி பெற்று தான் ஒரு சந்தோஷம் வரும். அது ஒரு நாள் 2 நாள் அல்லது 1 வாரம் 2 வாரம் அவ்வளோதான். அதுக்கு பிறகு மேல் படிப்பு எங்கே படிக்கிறது, என்ன படிக்கிறது, எங்கே இடம் கிடைக்கும், அடுத்த பிரச்சனை வந்துடும், சமாதானம் பாதிக்கப்பட்டு விடும். ஒரு லாபம் கிடைக்கும் போது ஒரு சமாதானம் வர்ற மாதிரி தெரியும். அதெல்லாம் நிரந்தரமானது அல்ல. கண்கள் விரும்பினதை செய்யும்போது, மனசு விரும்பினதை செய்யும்போது, நீங்கள் ஆசைப்பட்டதை நிறைவேறும்போது ஒரு சந்தோஷ சமாதானம் தெரியுதில்ல, அது உலக சமாதானம், நிரந்தரமானது அல்ல, தற்காலிகமானது. அதனால தான் இயேசு சொல்லுகிறார், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுப்பது இல்லை. அவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம் பிரச்சனை, போராட்டம், நெருக்கம், வியாதி எதற்கு மத்தியிலும் உள்ளத்தில் ஒரு ஆத்ம அமைதி இருக்கும். நம்மை சுற்றி என்ன நடந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் உள்ளத்தில் இந்த நிம்மதி, சமாதானம், ஆத்ம அமைதி, அதான் தெய்வீக சமாதானம், டிவைன் பீஸ். இது இயேசு வாக்கு பண்ணினது, இயேசு தான் அதை தர முடியும். இந்த சமாதானத்தை உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். அப்போ உங்களுடைய உள்ளத்தில் சமாதானம் இருக்குதா யோசித்து பாருங்கள். உங்களுடைய இதயத்தை சோதித்து பாருங்கள். நம்ம சமாதானமாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். பின் எப்படி இந்த சமாதானம் பாதிக்கப்படுகிறது? நம்முடைய சமாதானத்தை பாதிக்கிற சில விஷயம் இருக்கிறது. முதலாவது, பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, இயேசுவை தேடி ஒரு பெண் வருகிறாள். 12 வருஷம் பெரும்பாடு என்கிற நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு மகள். 12 வருஷம் உதரப்போக்கு நோயினால் பாதிக்கப்பட்டு அவள் நிறைய டாக்டரிடத்தில் போனாள். வைத்தியரிடத்தில் போய் இருக்கிற சொத்தெல்லாம் விற்று பணம் செலவு பண்ணி டாக்டர்கிட்ட போயும் சுகம் உண்டாகவில்லை. அப்போ சொத்தை இழந்துட்டா, டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க, சரீரத்தில் வியாதி மாறவில்லை. வேதனை வேதனை வேதனை. மனிதர்கள் அந்த ஊரில் இருக்க எல்லாருக்கும் தெரியும் இவளுக்கு இந்த வியாதின்னு சொல்லி. என்ன பாவம் செஞ்சாலோ, என்ன சாபமோ, எல்லாரும் அவளை எப்படி பேசியிருப்பாங்க. நேரில் பார்க்கும்போது எப்படி இருக்க, நல்லாயிட்டா அவனுக்கு அப்படி பேசுவாங்க. ஐயோ அப்படியா, அங்கே ஒரு டாக்டருக்கு அங்கே போய் பாரு, சரியாக போயிடும். இங்கே போன உடனே அவள் என்ன பாவம் செஞ்சாலோ அவளுக்கு இந்த வியாதி. இதான் உலகம். நேரில் ரொம்ப விசாரிக்கிற மாதிரி விசாரிப்பாங்க, பின்னால் வேறு மாதிரி பேசுவாங்க. பொல்லாத உலகம், பொல்லாத மனிதர்கள். அந்த வார்த்தைகளை கேட்டு கேட்டு நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம். இந்த குடும்பத்தில் ஏப்பா இந்த வியாதி, என்ன பாவம் செஞ்சாங்களோ, என்ன சாபமோ மற்றவங்க பேசலாம். இந்த மகள் அப்படி தான் 12 வருஷம் வேதனை, சரீரத்தில் வேதனை, மனதில் வேதனை, எல்லாத்தையும் இழந்த நிலைமை. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். இயேசுவனிடத்தில் வருகிறாள். அந்த வியாதியை வெளியே சொன்னாலே எல்லாரும் தீட்டுன்னு இவளை அற்பமாக நினைப்பாங்க, அவளை புறம்பாக்கிடுவாங்க. அதனால் எப்படி சொல்கிறது, இயேசுவை சுற்றில் எப்பவும் ஆட்கள் இருப்பாங்களே. ரகசியமாக போய் அவளை தொட்டா நான் சுகமாயிருவேன். இயேசுவின் வல்லமை மீது அவளுக்கு எவ்வளோ பெரிய விசுவாசம் பார்த்தீங்களா? இயேசுவை தொட்டா நான் சுகமாயிருவேன்னு சொல்லி இயேசுவை கூட்டத்துக்குள்ளே வந்து இயேசுவை தொட்டாள். அவருடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே இயேசுவுக்குள் உருந்த வல்லமை அவளுக்குள் பாய்ந்து போனது. உடனே சுகமானாள். அவள் சுகமானதை தன் சரீரத்தில் உணர்ந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போதான் இயேசு சொல்றார், யாரோ என்னை தொட்டாங்க, அற்புதம் நடந்திருக்கு, யார் என்னை தொட்டது? இவர் ரகசியமாக வந்து சுகம் பெற்றுட்டு போயிடலான்னு நினைத்தாள். இயேசுவுக்கு தெரிஞ்சிட்டு பயந்து நடுங்கி இயேசுக்கு முன்னால் வந்து நடந்ததெல்லாம் சொன்னாள். அவளுக்குள்ள பயம், இயேசு என்னை கடிந்து கொள்ளுவாரோ, நீ எப்படி என்னை தொடலாம், இது தீட்டான வியாதி அப்படி சொல்லிடுவாரோன்னு ஒரு பயம் அவளுக்கு. இயேசு சொல்லார், மகளே, ஆண்டவர் எப்படி கூப்பிடுறார் தெரியுமா? மகளே, நீ திடன்கள், பயப்படாத, நான் உன்னுடைய தகப்பன். ஒரு மகள் ஒரு தகப்பனை தொடுவதனால தீட்டெல்லாம் வராது. நான் தீட்டையெல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றுகிற சர்வ வல்லமுள்ள தேவன். நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஆண்டவர் அனுப்ப சுகமாறு மகளே, இனிமே உனக்கு வேதனை எல்லாம் முடிந்தது. 12 வருஷ வேதனை, நிந்த அவமானம் முடிந்தது. சமாதானத்தோட போ மகளே. அதான் இயேசு. அவருடைய சமாதானத்தை பாதித்தது இந்த வியாதி. ஆண்டவர் அந்த வியாதியை சுகமாக்கி சமாதானத்தை கொடுத்த மகிழ்ச்சியோடு அனுப்பினார்.
இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தில் ஒரு வியாதி, ஒரு வேதனை உங்களை பாதித்து கொண்டே இருக்கிறது, பாதித்து கொண்டே இருக்கிறது, பல வருஷமாய் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. வேதனை ஒரு பக்கம், பணம்லாம் செலவு பண்ணி எத்தனை டாக்டர்ஸ், எத்தனை மருத்துவம், எல்லா பணமும் வீணாயிற்றை தவிர சுகமுண்டாகலை. கைவிடப்பட்ட நிலைமை, வேதனையும் மாறலை, பணமும் போய்விட்டது, மற்றவங்க ஒரு மாதிரி பேசக்கூடிய சூழ்நிலை. இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீங்களா? இயேசு சொல்றார், பயப்படாதே மகளே, பயப்படாதே மகனே, நான் உனக்கு சுகம் தருகிறேன். உங்களுடைய சமாதானத்தை பாதித்த அந்த வியாதியை மாற்றி சுகம் கொடுத்து உங்களை மகிழ்ச்சியோடு அனுப்பத்தான் இயேசு உங்களோடு பேசுகிறார். நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்தா போகிற ஆண்டு சொல்ல, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது மகளே, அப்படி தான் ஆண்டு சொல்லுகிறார். விசுவாசம், நீங்கள் விசுவாசத்தோடு இயேசுவை கூப்பிட்டீங்கன்னா இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்கும். விசுவாசம், அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எந்த வியாதியாக இருந்தாலும் விசுவாசத்தோடு கூப்பிட்டா கட்டாயம் இயேசு அற்புதம் செய்தருவார். அவ்வளவு அற்புதமான ஒரு ஆண்டவர். அவர் உங்களை நேசித்து ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய ஆயத்தமாய் வந்திருக்கிறார். பயப்படாருங்க, விசுவாசத்தோடு கூப்பிடுங்க. இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என் குழந்தையை தொடும்.